ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டடி வித் ரம்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கா? நம்ம வந்து கோச்சிங் கிளாஸ் போகலாமா, இல்லை வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், குரூப் 4 சிலபஸை வந்து பாருங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த புக்கெலாம் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 பொறுத்தளவுக்கு 6th to 10th இருக்கிற புக்கை படித்தாலே போதும். அப்புறம் தமிழில் வந்து 100 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜிகேயில் 75 கொஸ்டின், மொத்தம் வந்து 200 கொஸ்டின், 300 மார்க்கு. ஸோ இதில் தமிழை பொறுத்தளவுக்கு நம்ம ஓவனாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் தமிழ்லேருந்து படிச்சிங்கன்னா, நமக்கு தமிழ் தான் தாய்மொழினா நம்ம ஓவனாகவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இலக்கணம் இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அப்புறம் மேக்ஸும் அப்படி தான், யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஜிகே பொறுத்தளவுக்கு என்னென்ன கவர் ஆகும்னா, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஐஎன்எம்எம், எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எல்லாமே ஜிகேக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் அதுவும் படிச்சிடலாம். மேக்ஸுமே 6th to 10th உள்ள ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லாவே மேக்ஸில் ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் அந்த மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின் சொல்கிறாங்களா, ஆனால் குரூப் 4 2024 நடந்ததில் 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இதெல்லாம் சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கவர் பண்ணுறதா நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் வச்சுட்டு சிலபஸ் வைஸாக நம்ம 3 மந்த் வந்து ஓவராக ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாமுக்கு என்னென்னா தமிழ் மட்டும் நீங்கள் புக் வைஸாக படிங்க, சிலபஸ் வைஸாக படிக்காதீங்க. மற்ற எல்லாமே நீங்கள் சிலபஸ் வைஸாக படிக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்புறம் வந்து 3 மந்த் ஓவராக ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ 3 மந்த்து நான் சும்மா ஒரு எக்ஸாமுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 6 மந்த் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும்ல எந்த சப்ஜெக்ட்டில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு வந்து இப்போ மேக்ஸில் வீக்காக இருந்தால் மேக்ஸ்க்கு வந்து 1 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் 2 மணி நேரம் படிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அப்புறம் கோச்சிங் கிளாஸ் போகலாமா வேணாம்னு நீங்கள் ரொம்ப டவுட்டில் இருக்கீங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து 12th படிக்கிறீங்க, இல்லை காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிறீங்கன்னா நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகிறது வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் ரெண்டையும் சேர்ந்து முடிக்கிறது பெஸ்ட்டு. அட்லீஸ்ட் டைப்ரைட்டிங்காவது முடிச்சு வச்சுக்கிட்டோம்னா குரூப் 4ல் அதுக்கு உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாகும். ஷார்ட் ஹேண்ட் சேர்த்து முடிக்கிறது, ஏன்னா இப்போ டைப்ரைட்டிங் வந்து எல்லாருமே முடிச்சிடுறாங்க மேக்ஸிமம் ஸ்கூல் படிக்கும் போதேவும். நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் முன்னாடி போயிடும். நீங்கள் கம்மியான மார்க் எடுத்தாலும் கூட நீங்கள் வந்து வேலைக்கு போயிடலாம் ஷார்ட் ஹேண்ட் வச்சுருந்தா. ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்ச அப்புறம் கோச்சிங் கிளாஸ் போங்க, உடனே போகக்கூடாது. நான் முன்னாடி சொன்னேன்ல, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கோச்சிங் கிளாஸ் போகிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அங்கே இப்போ உடனே போகிறீங்கன்னா அவங்க இப்படி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. எடுத்துக்காட்டு வேல்நாச்சியார், புலித்தேவன், பாலைக்கலர்கள் பற்றிலாம் எடுப்பாங்க. நீங்கள் உடனே அவங்க சொல்லும்போது உங்களுக்கு புரியுமானா புரியாது. இதே நீங்கள் ஓவனாக ஏதோ கொஞ்சம் வீட்டில் வாசித்து யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ஓவனாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். இன்னொன்று என்னன்னா, கோச்சிங் கிளாஸ் போகும்போது இப்போ நம்ம ஸ்கூலே எடுத்துக்கோங்களேன், சில பேர் கிளாஸ் எடுத்தால் எனக்கு பிடிக்காது, இவங்களாம் நல்லாவே கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏதோ அபர்டஃபுல்லாக இருக்குது, நம்மளுக்கு இவங்க சொன்னால் புரியுதோ, அதை வந்து நம்ம அப்படியே ஓனாக எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களும் போங்க, வீட்டில் இருந்து படிக்கிறவங்களும் படிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓவனாக பார்த்துட்டு போங்க எல்லாமே. ஸோ அதான் சொல்கிறேன், யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் நிறையா வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட்லேருந்தே நிறையா கொடுப்பாங்க. கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சிலபஸ்லாம் கவர் பண்ணிட்டீங்களா? கவர் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோச்சிங் கிளாஸ் ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் வந்து ரெகுலர் கிளாஸ் போகாமல் டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ வீட்டிலேருந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள் நேரடியாக போய் அட்டன் பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியை பற்றி கொஞ்சம் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டோம். ஸோ ஃபுல் சிலபஸ் வேணும்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து என்னென்ன இதுலேருந்து கேட்குறாங்க, ஸோ அது வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துக்க போகிறேன். ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.